Hello everyone. இன்னையோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிஃப்டி வந்து என்ன ஆச்சு அப்படின்றத பார்ப்போம். ஸோ லைவ்ல அரௌண்ட் 9:08 இன்னைக்கு ஒரு அனாலிசிஸ் வந்து போஸ்ட் பண்ணணும் நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா நிஃப்டி வந்து 15 மினிட்ஸ் சப்ளை ஜோன் நோக்கி போயிட்டு இருக்குங்க. ஸோ இங்கேருந்து செல் ஆகணும். ஸோ கிளியராக வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ 5 மினிட்ஸ் வந்து சாக் நடக்குது அப்படின்னா நம்ம வந்து செல் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ டார்கெட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் செல் லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொல்லியிருந்த அந்த சப்ளை ஜோன் ஓகேங்களா? ஸோ ட்ராப் பேஸ் ட்ராப் சினாரியோ தான் இது ஆக்சுவலி. ஸோ டேப் பண்ணிட்டு இந்த இடத்துல இந்த ப்ரீவியஸ் லோ ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ப்ரீவியஸ் லோ அப்படின்னும் போது நம்ம லைன் சார்ட்டுக்கு மாற்றி பார்க்குறோம் அப்படின்னா க்ளோசிங் வந்து எந்த கண்டிப்பாக இருக்கோ அதுதான் காட்டும். அதை டேப் பண்ணிச்சு விக் அப்படின்னாவே இட்ஸ் கன்சிடர் ப்ரீவியஸ் லோ. ஓகேங்களா? ஸோ எக்ஸாக்டாக வந்து ப்ரீவியஸ் லோ டேப் பண்ணிட்டு அங்கே மார்க்கெட் மூவ் ஆயிருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ 5 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக இந்த இடத்துல நமக்கு சாக் கொடுத்தான். ஸோ டேப் பண்ணிட்டு ஸ்டாக் வந்து ப்ராப்பராக கொடுத்துடணும். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 150 பாயிண்ட்ஸ் ஓகேங்களா? ஸோ 150 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம லைவ்ல ப்ரிடிக்ட் பண்ண ஒன்று தான். 150 பாயிண்ட்ஸ் வந்து ஃபாலன் 9:15 நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணிடணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் அரைச்சதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா சைட்வேஸ். இது வந்து ஆப்ஷன் ப்ரீமியத்தை பேஸ் பண்ணி பார்க்கும்போது 24,000 வந்து சைட்வேஸ் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த சைட்வேஸ் மூவ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டு கீழே இறக்கிட்டு வந்திருந்தாங்க. ஓகேங்களா? ஸ்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூவ் போனாலுமே 24,000 தான் வந்து செல்லர்ஸ் வந்து இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு 150 பாயிண்ட்ஸ் வந்து செல்லிங் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் இங்கேருந்து ஏன் பை ஆகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ப்ராப்பராக ஒரு ஈக்குவல் லோ லிக்விடிட்டி ப்ளஸ் ஓபி வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த ஓபி எக்ஸாக்டாக டேப் பண்ணிட்டு தான் மார்க்கெட் வந்து மேலே போயிருந்துச்சு. ஸோ இது லைவ்ல வந்து நமக்கு இன்னைக்கு சைட்வேஸ் அப்படின்னு சொல்றதுனால லைவ் கிளாஸ் வந்து இருக்க போயிடணும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாலும் இதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் கீழே போகாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஸ்டூடெண்ட் கிட்ட பேசிடணும். ஓகேங்களா? அந்த இடத்துல எடுத்துட்டீங்க அப்படின்னாலும் ப்ரீவியஸ் ஹை ஆக்சுவலாக இந்த சப்ளை ஜோன் வந்து பிகம் லிக்விடிட்டி. ஓகேங்களா? அப்படின் போது அடுத்து எங்கே நமக்கு இம்பேலன்ஸ் இருக்கோ அதை நோக்கி தான் மார்க்கெட் ட்ராவல் பண்ணணும். ஓகேங்களா? மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 300 வரைக்கும் மேபி நாளைக்கு கேப் ஓப்பன் பண்ணி கூட கொடுக்க ப்ராபபிலிட்டி இருக்கு. ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்பாட்டில் வந்து இந்த இடத்துல பைக் கிடைச்சதாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பாட்டில் கிடைச்சதுன்னா கிடைச்சது. ஸோ இல்லை நமக்கு ப்ரீமியத்தை வச்சு என்ட்ரி கிடைச்சிருக்கு அப்படின்னா நிச்சயமாக வந்து கிடைச்சிருக்கு. லோ பார்த்தீங்க அப்படின்னா 23,840 அப்போ 850 கால் அண்ட் புட் ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ஸோ 23,850 ஓகேங்களா? 23,850க்கு 209.8 அப்படின்றது பெப்பு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸாக்டாக அதில் ஒரு லைனை போடுறோம் 209.8. ஸோ கரெக்டாக ஆல் ஆப்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னா அது மேலே சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போகிறோம் அந்த இடத்துல நமக்கு என்ட்ரி கிடைக்கும் போது. ஓகேங்களா? ஸோ ஆப்போனன்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக அவங்க வந்து இங்கே டேப் ஆகிட்டான் இந்த ரேஞ்சிலே. ஓகேங்களா? எக்ஸாக்டாக மறுபடியும் ரீடெஸ்ட் கொடுத்துட்டு போகிறோம் எந்த இடத்துல அப்படின்னா இந்த இடத்துல வரும்போது இந்த இடத்துல நமக்கு ஸ்டாக்கும் வந்து கொடுத்துருக்கு. 5 மினிட்ஸில் ஒரு பிரேக் அவுட்டும் கொடுத்துருங்க. சிம்பிளாக பிரேக் அவுட் ரேட் அப்படின்னாலும் ஒரு ஸ்டாக் வந்து கொடுத்தாச்சு. ஸோ அப்போ இந்த இடத்துல நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக பை வந்து எடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஓகே. ஸோ அவங்களோட ஆப்போனண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீமியத்தை கிட்ட கூட வரல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 பாயிண்ட்ஸ் வந்து பிலோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் கால் வீக்கா இல்லை புட்டு வீக்கா அப்படின்னா அப்சல்யூட்லி புட்டு தான் வீக்கு கால் ஸ்ட்ராங்கு. ஸோ அதனால தான் ரேலை சிம்பிள். ஸோ அடுத்து நிஃப்டி இன் சர்வீஸ். ஓகேங்களா? இன் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு வந்து அது வந்து ஆக்சுவலாக சைடு வேஸில் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து ஸ்கேல்பிங் மூவ் மட்டும் கொடுத்துருக்கோம் லைவ்ல. ஸோ 940க்கு ஒரு அனாலிசிஸ் போஸ்ட் பண்ணணும். 940 ஆக்சுவலி 928க்கு ஒரு ஸ்கேல்பிங் மூவ் வந்து ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்ஸ்டன்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து மார்க்கெட் வந்து ஃபில் ஆகணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ அதுக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நிஃப்டிக்கானது சரி. ஸோ ஓகேங்க. நிஃப்டி வந்து ஃபின் சர்வீஸ் வந்து ஒரு பை ஆகிருக்கு. ஸோ அது ஏன் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு 15 மினிட்ஸில் ஸ்வீப் அடிச்ச வந்து இருக்குது. ஓகேங்களா? ஆக்சுவலி இது வந்து நம்ம லிக்விடிட்டி ஸ்வீப் அடிச்ச நிறைய வந்து எடுத்துருந்தோம். இந்த இடத்துல நமக்கு இந்த டிமாண்டை தொட்டு 5 மினிட்ஸ் ஆக கொடுக்குறோம் அப்படின்னா வந்து பை அடிக்கலாம் இது வந்து பேசியிருந்தோம் நம்மளோட கம்யூனிட்டியில். ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல பை அடிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணோம்.
ஷாக் கொடுத்தான். ஸோ 5 மினிட்ஸில் நமக்கு வந்து இம்பேலன்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா தேர் இஸ் நோ இம்பேலன்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து இன்டியூஸ்மெண்ட்டாக மாறிடும். இந்த லோ வந்து நமக்கு இன்டியூஸ்மெண்ட் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு லோ டைம் ஃப்ரேமில் கன்ஃபர்மேஷன் வந்து வேணும். ஸோ ப்ராப்பராக இல்லை ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு எங்கேப்பா ஜோன் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு பேங்க் நிஃப்டியில் ஒரு பை சினாரியோ பார்த்துடணும். ஒரு 1:29 சினாரியோ வந்து நடந்தது. எந்த டிமாண்டை தொட்டு அப்படின்னா October 18 கிரியேட் ஆன அந்த டிமாண்டை தொட்டு அந்த டிமாண்டுக்கு நம்மளோட நிஃப்டி இன்னைக்கு தான் வந்து சேர்ந்தோம் ஓகேங்களா. இந்த இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ராப்பராக 5 மினிட்ஸில் ஸ்டாக் வந்து கொடுத்தோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லோ டைம் ஃப்ரேம் மூவ் பண்ணுறோம். ஸோ நார்மலாக நீங்கள் பிரேக் அவுட் எடுத்தால் கூட ஓகே தான் ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராப்பரான வேல்யூ பேஸ்ட் ரேலி சினாரியோ ஓகேங்களா. ஸோ இதை டேப் பண்ணாமல் நம்ம பை எடுக்கலாம். மேக்ஸிமம் டார்கெட் இருக்குது அப்படின்னா இந்த ஹை ஓகேங்களா. ஸோ ஏன்னா இங்கே வந்து நமக்கு ஒரு ட்ரெண்ட் லிக்விடிட்டி ஃபார்மேஷன் வந்து மார்க்கெட் கிரியேட் பண்ணியிருக்கு அப்படிங்கும்போது டிசிஷன் ஆகுது ஓகேங்களா. இந்த டேப் ஆச்சுன்னா பை, இது வந்து நம்மளோட டார்கெட். ஸோ இந்த 1 மினிட்ல வந்து இதுக்கு ரெஸ்க் ரிவார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1:50. ஸோ முடிஞ்சுங்க. இது வந்து உடையமா உடையாதா அப்படின்றத நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ பார்க்க போகிறோம். ஸோ சேம் நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா இன்னையோட வெப்பில் வர கரெக்டாக 8 மணிக்கு வந்து போஸ்ட் பண்ணாது. ஸோ 23,500 நமக்கு லோ பார்த்தீங்கன்னா இந்த இடம் 23,500. 23,500 அவனோட பெப் என்ன அப்படின்னா 112.5. அது டேப் ஆச்சுன்னா பை ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த லைன் மாதிரி தான் அரைச்சிட்டு இருக்கோம் ஓகேங்களா. காலையிலேருந்து அந்த கால் ஆப்ஷன் 23,500 கால் ஆப்ஷன் மார்க்கெட்டு கீழே போனோம் அப்படின்னா பெரிய மூவ் கொடுக்கல. ஃபுல்லாக அது மேலேயே அரைச்சிட்டு அங்கிருந்து தான் மூவ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல மூவ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆப்போனண்ட் பார்த்தீங்கன்னா 112 கரெக்டாக ரெசிஸ்டன்ட் எடுத்துகிட்டு பெரிய பெரிய கேண்டல் கீழே வந்துருக்கு ஓகேங்களா. 310க்கு பெரிய கேண்டல் கொடுத்துட்டு கீழே வரும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா 310க்கு அந்த லைனோட ஆப்போசிட்டில் மேலே வந்து மூவ் ஆகிறோம். அப்போ இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, இது வந்து வீக்காக இருக்குது. அப்போ எது போகணும் அப்படின்னா நார்மலி எசென்ஷியல் ட்ரேட் வந்து கிடைச்சாச்சு, சைட் டார்கெட்டு. ஸோ இந்த இடத்துல 1:50 முடிஞ்சு ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் வந்து இன்னைக்கு கொடுத்த ரேலிக்கான மெயின் ரீசன். இந்த 15 மினிட்ஸ் இந்த ஜோன் வந்து ஃபெயில் ஆகிட்டு இது வந்து டபுள் பாட்டம் ஈக்குவல் அதாவது ரிலேட்டிவ்லி ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எடுத்துட்டு கீழே இருக்க பிளாக்கை டேப் பண்ணிட்டு அந்த ப்ரீமியத்தை கொடுத்ததுனால தான் மார்க்கெட் வந்து பை ஆச்சு ஓகேங்களா. ஸோ சைட்வேஸில் வச்சிருந்து அடுத்து வந்து நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வச்சு இந்த மூவ் வந்து வந்துருக்கு ஓகேங்களா. ஓகே, இப்போ வீடியோ கொடுத்துருக்கு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.